இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்கூலில் வந்து ஒரு ஆர்ட் வந்து ஃபாதர்ஸ் டேக்கு பண்ண சொல்லியிருந்தாங்க. அதனால் எங்கள் அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதாக நான் ஒரு ஆர்ட்டு செஞ்சுருக்கேன். அந்த ஆர்ட்டை இப்போ வாங்க பார்க்கலாம். ஏற்கனவே பாதி ப்ராசஸ் முடிஞ்சுது. பாதி ப்ராசஸோடு இந்த வீடியோ நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், என்னோடய ஆர்ட்டு பாதி தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் பாதி ப்ராசஸ் இருக்குது. இப்போ எப்படி நான் அதை பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே வந்துட்டு இங்கே ஒரு பேப்பர் மெனு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் வந்துட்டு இந்த பீஸு இதெல்லாம் இருந்தது. இந்த பீஸெல்லாம் இருந்தது. இப்போ நான் இந்த ஆர்ட்டை பார்த்து தான் செய்கிறேன். இந்த ஆர்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல்லேயே இந்த 2 கிட்டும் எனக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த 2 கிட்டும் என்கிட்ட இருக்குது. நான் அதெல்லாம் பிரித்து இந்த கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த கிட்டோட கிரேயன்ஸ் தான் இப்போ நான் வந்துட்டு 2ஆக பிரிச்சுருக்கேன். இப்படி சேர்த்து தான் இருக்கும். அதை நம்ம அப்படியே 2ஆக பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு இங்கே பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல இப்படி ஒட்டணும் அந்த இதை வச்சுட்டு. அதனால் வந்துட்டு அதுக்கு வந்து ஒட்டுறதுக்கு க்ளூ ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்படி இருக்கும். அதை நம்ம எடுத்து விட்டுட்டு அப்படியே இந்த இடத்துல ஒட்ட வேண்டியது தான். அதுக்கு தான் இப்போ இதெல்லாம் தான் இப்படி எடுத்து இப்படி ஒட்டிடுவேன். இப்போ பாதி ப்ராசஸ் தான் முடிஞ்சிருக்கு. ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எங்கள் அப்பாவோட ரியாக்ஷன் இந்த வீடியோ நான் காமிப்பேன். அதான் இந்த வீடியோ பேஸ் பண்ணி தான் இருக்குது. கைஸ், இப்போ நம்ம இந்த க்ளூ ட்ராப்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்களே, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நானும் வேணால் பிரிக்கவே இல்லை. பாருங்கள், ஏதோ பேப்பராட்டம் கொடுத்துருக்காங்க. 2 பேப்பர் இருக்கா. இதில் ஒரு பேப்பர் இப்படி கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், இது இப்போ நம்ம இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த லேபிள், இதை அப்படியே எடுத்து விட்டுட்டு இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே நம்ம அப்படியே ஸ்டிக் பண்ணிட வேண்டியது தான். இந்த மாதிரி தான் நம்ம ஒட்ட போகிறோம். நீ ஒட்டலை, இதுதான் கான்செப்ட்டு. இது மாதிரி தான் நம்ம ஒட்ட போகிறோம். இந்த இடத்துல இன்னும் க்ளூ ட்ராப்ஸ் எடுக்கல, சும்மா வச்சு பார்த்துக்கிறேன். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒன்று ஒட்டிட்டேன் தெரியாமல். இங்கே பாருங்க, ஒன்று ஒட்டியாச்சு ஏற்கனவே. சரி, இப்போ உங்களுக்கு செகண்ட் ஒன் பீஸ் எடுத்து காமிக்கிறேன். எப்படின்னு ஒரு டைம் ட்ரையல்ஸ் பார்க்க தான் கைஸ். இப்போது வந்துட்டு இப்படி நம்ம ஒன்று எடுத்துக்கணும். ஏதாச்சும் க்ளூ ட்ராப்ஸ் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தானே ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க இந்த வீடியோவை. இப்படி எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், பேக் சைடு இருக்கா, இந்த பேக் சைடில் இப்படி ஒட்டிடுங்க. ஒட்டிக்கிட்டு இங்கே பாருங்கள், அப்படியே கையை எடுத்துகிட்டு இது எங்கே ஒட்டணுமோ அந்த இடத்துல நம்ம வந்து இப்படி நல்லா இப்படி வச்சு இப்படி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் நம்ம பேஸ்ட் பண்ணுவோம் ஒன்று ஒன்றா. அதே மாதிரி அடுத்ததும் இதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், இப்படி வெளியே எடுக்கிறீங்க, க்ளூ ட்ராப்ஸ் இப்படி எடுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இப்படி ஒட்டுறீங்க. ஒட்டிட்டு உங்கள் கையை சேஃபாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பேஸ்ட். இப்படி தான் கைஸ். இதெல்லாம் ஒட்டியாச்சு. இனி ஒன்றே தான் கடைசியாக. இது வந்துட்டு இந்த ரவுண்டு முடிஞ்சது. இது ஒட்டிட்டோம்னா நீ வந்துட்டு மீதி 3 இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஒட்டுறேன். அவ்வளோதான். இப்போ அந்த ரவுண்டு எப்படியே வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். லைட்டாக பயந்துகிட்டே தான் ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறேன். அதனால் லைட்டாக பயந்துகிட்டே தான் ஒட்டினேன். இப்படியே வெற்றிகரமாக முடிஞ்சாச்சு இந்த ரவுண்டு. இந்த 2 வந்துட்டு இந்த சென்டரில் இங்கே ஒட்டலான் இருக்கிறேன் கைஸ். இங்கே வந்துட்டு இந்த லைன் போட்டுக்கிறோம் பார்த்தீங்களா, இங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபாதர் ஏதாச்சும் போட்டுக்கலான்னு பார்க்குறேன். வாங்க இந்த ரெட்டை சென்டரில் ஒட்டுவோம். அப்படியே ஒட்டிட்டேன். இங்கே பாருங்க, கையே எடுக்க முடியல கைஸ், அந்தளவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ வாங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணும்போது நல்லா அழுத்தணும் கைஸ். அழுத்தம் கொடுக்கலின்னா உங்களுக்கு வெளியே பிரிந்துட்டு வந்துடும். இப்போ நல்லா அழுத்தம் கொடுத்துட்டோம் பாருங்கள். அழுத்தம் கொடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு இந்த சைடில் இங்கே வந்து ஒட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. க்ரீன் இங்கே ஒட்டுறதா நல்லா தான் கைஸ் இருக்கும். பட் இந்த க்ரீன் வந்துட்டு இங்கே ஒட்டுறனா நமக்கு இன்னொரு க்ரீன் காணும் கைஸ். அதனால் இப்படி தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் ஒன்று வேறு எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள். இது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரில கைஸ். பார்க்கலாம் வாங்க. ஒன்று பிளான் பண்ணிட்டேன். இங்கே நம்ம இந்த 3ஐயும் இங்கேயே ஒட்டிடலாமான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்படி நம்ம 3ஐயும் ஒட்டிட்டோம்னா அங்கே லீஃபுக்கு நமக்கு பிரச்சனை வராது. இங்கே பாருங்கள், இந்த லீஃபில் வந்துட்டு நமக்கு ஒட்டி விழுந்துடும். அதனால தான் நம்ம இங்கேயே ஒட்டிக்கலாது. இங்கே ஒட்டினோம்னா நமக்கு கொஞ்சம் லுக்காகவும் இருக்கும். அதனால தான் கைஸ் இப்போ நம்ம எடுத்துகிட்டு 3மே ஒட்ட போகிறோம். இப்போ பாருங்கள், எடுத்துட்டோம் கைஸ். இப்போ வந்துட்டு கை போயிடும் போலையே கைஸ் இதை எடுத்து ஒட்டுறக்குள்ள. இங்கே பாருங்கள், நல்லா அழுத்தம் கொடுத்துக்கணும் கைஸ். ரொம்ப அழுத்தம் கொடுத்தா தான் கைஸ் நல்லா ஒட்டுது. இல்லைன்னா ஒட்டவே மாட்டேங்குது. இப்போ அடுத்தது எடுக்கலாம் வாங்க. எனக்கு இன்னும் நிறையவே மிச்சமாகும் போலையே கைஸ். எனக்கு இன்னும் நிறையவே மிச்சமாகும் போல கைஸ். அப்படி தான் தெரியுது கைஸ். நீ நிறையா மிச்சமாகிற மாதிரி தான் தெரியும் போல். இங்கே பாருங்கள்,
அழுத்தம் நிறையா கொடுத்துக்கிறேன். அப்புறம் அடுத்ததும் ஒட்டலாம் வாங்க. எடுத்துட்டோம் கைஸ். இந்த க்ளூ ட்ராப்ஸுங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இது எப்படி எடுத்து ஒட்டுவாங்கன்னு தான் எனக்கு தெரில. எல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க கம்பெனி. ஃபெவிகால் கம்பெனி கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. எப்படி எடுத்து ஒட்டுறதுன்னு மட்டும் தான் எனக்கு தெரில இப்போ வரைக்கும். தள்ளி பார்த்தா உண்மையான இருக்குது கைஸ். இது 3 ஒட்டினதுக்கப்புறம் இது என்ன கைஸ் நான் பண்ணுவேன். ஃபேன் போட்டுக்கிறேன். இங்கேயே ஒட்டிடலாமான்னு பார்க்குறேன். வாங்க இந்த இடத்துல நான் ஒட்டலாமான்னு பார்க்குறேன். இப்போ வந்துட்டு வாங்க, இது ஒன்று தான் வெற்றிகரமாக முடிஞ்சோம்னா நம்ம ஆர்ட் முடிச்சு விட்டது. இப்போ வாங்க ஒட்டிட்டு கையை எடுக்கிறதா இங்கே பாருங்க, ரொம்ப ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. பாருங்க இங்கே கடைசி எப்படி ஒட்டியிருக்கோம். அவ்வளோதான் கைஸ். இதை ஒட்டிட்டோம்னா நம்ம ஆர்ட் வெற்றிகரமாக முடிஞ்சுது கைஸ். நம்ம ஆர்ட்டு உன்னியும் ப்ராசஸில் தான் இருக்குது. இப்போ தானடா முடிஞ்சுதுன்னு கேட்பீங்க. உன்னியும் நம்ம இந்த இடத்துல ஒன்றும் எழுதலை. இப்போ வாங்க எழுதலாம் கைஸ். இப்போ நம்ம வந்துட்டு கைஸ் ஒரு நிமிஷம். இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஸ்கெட்சில் தான் நம்ம வந்துட்டு எழுத போகிறோம். இப்போ வாங்க எழுதலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாப்பி ஹாப்பி எழுதிட்டேன். ஹாப்பி ஃபாதர். ஐயோ கைஸ் இந்த கைஸ் இப்படி இருந்துருச்சு. சரி நல்லுங்க. ஃபாதர்ஸ் டே. ஓகேவா கைஸ். அப்புறம் ஒரு ஹார்ட்டு போட்டுருவோம். ஓகேவா கைஸ். எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி தான். இதை விட்டுட்டு நான் எப்படி எழுதுறேன்னு எனக்கே தெரில. இப்படி தான் எழுதுவேன். எனக்கு இவ்வளோதான் தெரியும். இவ்வளோதான் இந்த மாதிரி தான் பண்ணதான் பிளானு. இதேமாதிரி பண்ணிட்டேன். And finally now is my art is ready. பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட்லேருந்து அப்படியே காமிக்கிறேன் பாருங்க. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. டன் 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 டன். பார்த்துட்டிங்களா, எனக்கு தெரிஞ்ச மாதிரி சூப்பராக ஆர்ட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு கைஸ். எல்லாரும் கண்டுபிடிச்சது எடுக்க முடியல. படுத்துட்டேன். அதுக்கு ரியாக்ஷன் கொடுத்தேன்னா அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ரியாக்ஷன் கொடுத்தாரு. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.